ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. என்ன மகேஷ், பூங்குடி ரொம்ப பம்முறாள. நீ சொன்னதெல்லாம் சரிதாங்கறா, நம்மள பார்த்து பயந்துட்டாளோ? பயப்படுறாளா? நம்மளோட அவ நல்லா நடிப்பான்னு நம்மள்கிட்டயே காமிச்சிட்டு போறா. எனக்கு என்னமோ அவ பயந்த மாதிரி தான் தெரியுது மகேஷ். அவளை அவ்வளோ ஈஸியா அடை போட்டுறாத. வந்ததுல இருந்தே நம்ம கிட்ட தோக்குற மாதிரியே இருந்துட்டு எல்லாத்துலயும் சாதிச்சுட்டு தானே இருக்கா. நம்ம தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ தெளிவா தான் இருக்கா. அவ நம்மளை தாண்டி ஏதோ ஒரு திட்டம் போடுறா. நம்மள மீறி அவ என்ன திட்டம் போட போறா? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சாந்தி முகூர்த்தம் நின்ன உடனே அவ மனசுடைஞ்சு போயிடுவான்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டா. கொஞ்சம் கூட அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு காமிச்சுக்கவே இல்லையே. சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தி கூட அவ சிரிக்கிறான்னா அவகிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அவ திட்டம் எது வேணாலும் இருக்கட்டும் மகேஷ், உன் திட்டம் தான் என்ன? அவளுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நாம பிளான் பண்றோம். ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னா சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போயிட போகுது. இப்ப நாம கஷ்டப்படுறதே சொத்துக்காகத்தானே. அவளுக்கு குழந்தை பிறக்காம இருந்தாலும் நமக்கு ஒண்ணு இல்லையே. அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்கள சந்தோஷமா இருக்க விட்டுட்டா என்ன? நாளைக்கு குழந்தை பிறந்தா சொத்து எங்கேயும் போகாம நம்ம கைக்குள்ளே இருக்கும்ல. நாமளும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போலாம்ல. ஆனா நீ எதுவுமே நடக்க விடாம தடுக்கிறிய மகேஷ், அதான் எனக்கு ஏன்னு புரியல. ஏன் என்னையும் கடைசி வரைக்கும் உன்ன மாதிரி ஒண்டிக்கிட்டே வாழ சொல்றியா? அவ கைக்கு இந்த சொத்து போயிடவே கூடாது. குழந்தை பிறந்தா நம்ம நடு தெருவுக்கு போக வேண்டியது. ஐயோ மகேஷ், அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது. அது எப்படி முடியும் மகேஷ்? ஏன் அத நான் உன்கிட்ட சொல்லி நீ அதை நேரா அங்க போய் அதை அவகிட்ட சொல்றதுக்கா? என்ன மகேஷ், என்ன அப்படி நினைச்சிட்ட? நான் ஒன்ன மீறி என்னத்த பண்ணிடுவேன்? பார்த்தனே நீ எனக்கு காமிச்ச விசுவாசத்தை. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியே மகேஷ். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதையே நீ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிய. அப்படி இருந்தும் உன்னை நான் ஏன் ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னாலதான் அவங்க 2 பேருக்கும் ஒன்னும் நடக்கலங்கிறதே தெரிய வந்துச்சு. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு. அதான் உன்னை கூடவே வச்சிருக்கேன். இல்லைன்னா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னே போட்டிருப்பேன். ஏதோ உன்னால ஒரு நல்லது நடந்ததால வெறும் அடியோட போச்சு. மகேஷ், ஏன் நீ அதையே பேசிக்கிட்டு இருக்க? நடக்கிறத பாப்பமே. இல்ல நீ பிளான் என்னன்னு கேட்டியே, அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சரி, நான் எந்த பிளானையும் கேட்கல. நீ என்ன சொல்றியோ அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல அவ திட்டம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பத்தி என்னை விட ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அது சரி, பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவாங்க. அதுலயும் நீங்க விஷ பாம்பு. தெரியாம இருப்பீங்களா? ஜாடிக்கேத்த மூடி மாதிரி மாமியாருக்கு ஏத்த மருமகளா நானும் உங்களை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருந்தாலும் நமக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அத்தை. நீங்க என்ன பண்ணாலும் அதை நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்களும் ஏதாவது கோடு போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. நானும் அதை தாண்டி போயிட்டே தான் இருக்கேன். நல்லதுக்கு போட்டி போட்டா நான் பொசுக்குன்னு உங்க காலே விழுந்துருவேன். கெட்ட விஷயத்துக்கு போட்டி போட்டா காலை எடுத்துதானே ஆகணும் அத்தை. நல்லா தான் பேசுற. நீ சொல்றதும் கரெக்ட் தான்.
தனியா சதுரங்க ஆடுறதுல என்ன இருக்க போகுது? எதிரியும் பலமா இருந்தா தானே சூப்பரா இருக்கும். என் புள்ள உன் கைக்குள்ள இருக்கான்னு நினைச்சு தானே இப்படி ஆடுற? ஆடு. உங்க 2 பேரையும் பிரிச்சு உன்னை இந்த ஏரியாலே இல்லாத மாதிரி ஆக்குறேன். உங்க புத்திதான் எனக்கு தெரியுமே அத்தை. இத்தனை நாளும் என்ன கொஞ்சிட்டேவா இருந்தீங்க? வந்த நாள்ல இருந்து நீங்க இதை தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன மருமகளா நினைக்கலனாலும் நான் உங்களை மாமியாரா நினைச்சுதான் பேசுறேன். நீங்க என் மாமியாரா நடந்து மனசார என்ன மருமகளா நினைச்சா காலம் பூராவும் நான் உங்களுக்கு அடிமையா கிடப்பேன் அத்தை. அத விட்டுட்டு இப்படி மனசு பூரா அழுக்க வச்சுக்கிட்டு என்ன வச்சுக்கிட்டு ஏதாவது சரவணனை பண்ணணும், சரவணனை வச்சு என்ன ஏதாவது பழி வாங்கணும்னு குறுக்கு வழியில ஏதாவது யோசிச்சீங்க, அது நீங்க மட்டும் இல்ல, உங்க அம்மாவே ஆனாலும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் தொடவே முடியாது. சரவணனையும் நெருங்க முடியாது. என்னடி சவாலா? நீ வாய் கிழிய பேசினாலும் இப்ப கூட நான் தான் ஜெயிச்சிருக்கேன். உன் முதலிரவு நடக்க விடாம பண்ணிட்டேன் பாத்தியா? நீ ஏதோ முட்டி மோதி நடத்திடலான்னு பார்த்த. நான் இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இப்ப மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்கவே நடக்காது. அத்தை, அத நான் தான் முடிவு பண்ணணும். இப்ப நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நான் ஆசைப்பட்டதை தான் நீங்க பண்ணிருக்கீங்க அத்தை. ஆமா, நானே இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் அத்தை. நீங்களா தான் தலைய கொடுத்துட்டீங்க. நான் வேண்டான்னு சொன்னா மாமாக்கு பகையாயிடுவேன், சரவணனுக்கும் பகையாயிடுவேன். அதான் எனக்கு பலி கொடுக்க ஒரு ஆடு தேவைப்பட்டுச்சு. அது வேற யாரு? நீங்க